கோவையில் விஸ்வகர்மா வாஸ்து முறைப்படி ஜோதிடர் கிருஷ்ணசங்கர் கூறுகையில், நமது வீட்டினுடைய கட்டமைப்பிற்கு தகுந்தாற்போல்தான் நமது வாழ்க்கை அமையும். நமது வீட்டினுடைய வடகிழக்கு என்பது நமது உடல் பாகத்தில் தலையை குறிக்கும் மற்றும் ஆண் குழந்தையினுடைய வாழ்க்கையை குறிக்கும். மூத்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் அடங்கும். தீராத தலைவலி பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு, தலையில் அடிபடுவது, நமது செயல்பாடுகளில் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று, மன வளர்ச்சி குன்றுவது, இவை அனைத்துமே நமது வீட்டினுடைய வடகிழக்கை குறிக்கும் என்றார். மேலும் அவர் பேசுகையில், நமது வீட்டினுடைய தென்கிழக்கு என்பது நமது உடல் பாகத்தில் மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதி, மேல் வயிறு, நமது குடும்பத்திற்குள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் இவர்களிடத்தில் சண்டை சச்சரவு, மனக்கசப்பு போன்றவை உருவாக்கக்கூடிய இடமாகவும் தென்கிழக்கு பகுதியை குறிக்கிறது. அதே போன்று தீராத சளி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, கிட்னி ஸ்டோன், இதய கோளாறு போன்ற அனைத்துமே நமது வீட்டினுடைய தென்கிழக்கை குறிக்கிறது. இந்த கட்டமைப்பு சரியாக அமைத்து விட்டீர்களால் ஆனால் நோய் நொடியில் பிரச்சனையில் இருந்து, சண்டை சச்சரவுகளில் இருந்தும், குடும்ப தகராறில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு விடலாம் எனவும், மேலும் உங்களுடைய வீட்டில் வடமேற்கில் பிரச்சனைகள் இருந்தால் கால் சம்பந்தப்பட்ட, காதல் சம்பந்தப்பட்ட, கொலை கொள்ளை, கற்பழிப்பு, பங்கு சந்தையில் பணம் இழப்பு, மன விரட்டையில் தவறான முடிவு எடுத்தல், வெளிநாடு வெளியூர் செல்வதில் பிரச்சனை, வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத பிரச்சனைகளை சந்திப்பது, மதுவிற்கு அடிமை ஆவது, இவற்றை சரி செய்ய உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியை நமது விஸ்வகர்மா வாஸ்து முறைப்படி கட்ட அமைத்து விட்டீர்களால் ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் தீர்க்காயுசுடனும் வாழலாம். அதே போன்று வீட்டில் உள்ளவர்களுடன் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவர்களுடனும் சந்தோஷமாக மறைமுகமாக இருப்பது போன்றவற்றையும் சரி செய்து விடலாம் என்றார். உங்களுடைய வீட்டில் தென்மேற்கு பகுதி சரியாக அமையாவிட்டால் கணவன் மனைவிக்குள் உள்ள உறவுகளில் சிக்கல் ஏற்படுவது, அதனால் சண்டை சச்சரவு, இதன் காரணமாக உங்களுடைய குழந்தை தனித்து விடப்படுவது, பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இயங்குவது, அது மட்டுமின்றி வழிமாறி செல்வது, குடும்பமாக அல்லாமல் சீர்குலைந்து போவது, அது மட்டுமின்றி குழந்தை பெறுவதில் சிக்கல், குழந்தை பெறுவதில் தாமதம் பெற்று குழந்தைகளிடையே நோய் நொடி குறைபாடுகளுடன் இருப்பது, அது மட்டுமின்றி வருமானம் இல்லாமல், அப்படி வருமானம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலை, கணவன் மனைவிக்குள் தாம்பத்தியத்தில் குறைபாடு ஏற்படுதல், அல்லது அவர்களுடைய சூழ்நிலையை ஏற்படுத்த முடியாமல் இருப்பது, அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் சென்று தனித்தனியாக வாழ்வது, நமது குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் போவது, மனம் மாறுவது, அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு கர்ப்பை கட்டி உருவாகுதல், நீர்க்கட்டி, ஒட்டுக்குடல் பிரச்சனை, உடல் உபாதைகளை கழிப்பதில் சிரமப்படுவது போன்ற அனைத்துமே உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு பகுதி. இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு, பரிகாரம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வீட்டின் கட்டமைப்பில் உள்ள சிறிய சிறிய தவறுகளை மட்டுமே சரி செய்தால் போதுமானது என கூறினார். வணக்கம், என் பேர் பி கிருஷ்ணசங்கருங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த வாஸ்து ரீதியாகவும் நம்ம ஜோதி ரீதியாகவும் பார்த்துட்டு இருக்கோங்க. நம்ம முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாஸ்து ரீதியாக ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு தீர்வு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வீட்டில் வடகிழக்கு மூலை தப்பாக இருக்குன்றது நம்மளோட இதுங்க. நம்ம வடகிழக்கு மூலைக்கும் நம்ம கல்யாணம் ஆகாததுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி உள்ளே வராதது முக்கியமான காரணங்க. அந்த சூரிய ஒளி உள்ளே வர்ற அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுது, அதனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தான் ஏற்படுது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பில் ஒரு சிறிய மாற்றமோ அல்ல ஒரு சிறிய தவறுதல்களோ அல்லது அந்த இடத்துல மரங்களோ அல்லது அந்த இடத்துல ஒரு மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைகளை தப்பா மாறி அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளும் அதையும் தாண்டி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குதுங்க. அதே மாதிரி நமக்கு வருமான தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமது வீட்டினுடைய வடமேற்கு பகுதிங்க. நம்ம வீட்டில் வடக்கு பக்கம் முக்கியம். அந்த வடக்கு பக்கத்துலேயும் வடமேற்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்ம வருமானம் சம்பந்தப்பட்டது, வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே நமது வீட்டினுடைய வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு தாங்க.
அந்த வடமேற்கு மூலையில வந்து என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வடமேற்கு மூலையில வந்து ஒரு பள்ளங்களோ, அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு உயரமான மரங்களோ, அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு நீர் தேக்கங்களோ, அல்லது நம்ம வந்து வைக்கக்கூடியது வடமேற்கு மூலையில தான் வந்து நம்ம பாத்ரூம் வந்து அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து எல்லாருமே ஏற்படுத்தி குடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் அந்த கட்டமைப்பு வந்து தப்பா இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலியமா வந்து நம்ம அந்த வருமானத்திலிருந்தோ, அல்லது நம்மளுடைய கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தோ, அல்லது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தோ நம்ம வந்து விடுபட்டு வெளியில வர முடியும். அதே மாரி நம்ம இப்ப ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது எல்லாமே எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுவும் வந்து நம்ம வீட்டினுடைய வடமேற்கு மூலை தாங்க. அந்த வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து தப்பா இருக்கிறனால தான் வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும், ஒரு ஆணா இருந்தாலும் வந்து அவங்க பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அந்த பாதிப்புல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வரணும் அப்படின்னாக்க, நமது வீட்டினுடைய வடமேற்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வடகிழக்கு நம்மளுடைய உடல் பாகத்துல தலைப்பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, நமது வீட்டினுடைய வடமேற்கு மூலைங்க. அந்த வடமேற்கு மூலை வந்து சரியா இருக்கு அப்படின்னாக்க, நம்மளுடைய மூளை வந்து சரியான முறையில, சரியான இயக்கத்துல இயங்குங்க. அதே மாரி வடமேற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, நம்பளுடைய மனம்ங்க. நம்ம வந்து என்ன செய்யணும், செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்பளுடைய வடமேற்கு மூலை தான் வந்து நம்மளுடைய வீட்டினுடைய கட்டமைப்பு தான் வந்து நம்பளுடைய முடிவ வந்து தீர்மானிக்குதுங்க. இந்த தீர்மானத்த வந்து கரெக்டான முறையில நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே, நம்ம வாழ்க்கையில வந்து சரியான முறையில நம்ம தோல்வியிலிருந்து விடுபட்டு வெற்றிக்கு வெளியில வர முடியுங்க. அதே மாரி இந்த தென்மேற்கு மூலையில ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க, நம்ம வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதுங்க. இந்த நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னாக்க, நம்ம கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு சரியான முறையில இருக்காதுங்க. நமக்கு அவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அவங்க அதாவது நம்ம கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, நமது வீட்டினுடைய தென்மேற்கு மூலை. அந்த தென்மேற்கு மூலையில ஒரு குத்துலோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு நீர்த்தேக்கமோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு அதாவது நீரை இழுக்கக்கூடிய சக்தியுடைய செடிகளோ இருக்கும் பட்சத்தில் நம்ம அது வந்து அந்த குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. அவங்க கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து அவங்க வந்து அகன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய இடமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமது வீட்டினுடைய தென்மேற்கு மூலைங்க. இந்த தென்மேற்கு மூலை வந்து சரியா அமையல அப்படின்னாக்க, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு லட்சுமி கடாட்சியம் கிடைக்காதுங்க. நமது கணவன் மனைவி சேர்ந்து இருந்தா தானுங்களே நம்ம வந்து குடும்பத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்க முடியும். நம்ம அதே மாரி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, எல்லாத்துக்குமே முக்கியமான ஒண்ணு. நம்ம வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தம்பதிகள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வடமேற்கு பகுதியினுடைய இடமும், தென்மேற்கு பகுதியினுடைய இடமும் சரியான முறையில அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. இந்த குழந்தை பாக்கியங்கள் இல்லாம எத்தனையோ தம்பதிகள் பார்க்காத கோயில்கள் இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல்கள் இல்ல, பண்ணாத வைத்தியங்கள் இல்ல. அப்படி இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்ல. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமது வீட்டினுடைய தென்மேற்கு தாங்க. அந்த தென்மேற்கு மூலையில நமது இந்த நீர்த்தேக்கங்களோ அல்லது அந்த இடத்துல ஒரு குத்தோ ஏதாவது இருக்கும்போது, அதாவது ரோட்டினுடைய பார்வையோ அல்லது அந்த மரத்தினுடைய சாயல்கள் ஏதாவது இருந்துச்சுனாலுமே, இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம கண்டிப்பா ஏற்படுத்துங்க. இந்த பாதிப்பிலிருந்து விடுபடணும் அப்படின்னாக்க, உங்க வீட்டினுடைய தென்மேற்கு மூலைய சரியா அமைச்சுட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தைகள் ஏற்பட்டுருங்க. இது எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைவா இருக்கு, அல்லது வந்து பெண்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கர்ப்பப்பையில கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது மட்டுமே கிடையாது. நமது வீட்டினுடைய கட்டமைப்பை நீங்க சரியா அமைச்சுட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம ஏற்படுத்தி குடுத்துற முடியுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்க, நமது குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள், அதாவது வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து எல்லா வீட்லயுமே இருக்கும். ஆனா, அதையும் தாண்டி நம்ம பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, நமது தென்கிழக்கு மூலைங்க. அதே மாரி நமக்கு வந்து இரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அத வந்து ஒரு சர்க்கரை நோயா இருக்கலாம், அல்லது இந்த தைராய்டு பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது இந்த கேன்சர் பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது இந்த பெண்களுக்கு நீர்க்கட்டிகள், அதாவது வந்து மாதவிடாய் பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, நமது தென்கிழக்கு. தென்கிழக்குல முக்கியமா வந்து கிழக்கு பக்கங்க. அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மூடப்பட்டு இருந்தாலோ, அல்லது அந்த இடத்துல வந்து ஏதாவது வந்து ஒரு தவறுதல் இருந்தாலோ, நமக்கு வந்து சர்க்கரை நோய்ங்கிறது வந்து ஒண்ணு ஏற்படுத்தி குடுத்துருங்க. அதே மாரி சர்க்கரை நோய்களா இருக்கலாம், அல்லது தைராய்டு பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது கேன்சர் பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே நமது வீட்டினுடைய தென்கிழக்கு தாங்க. இந்த தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்ப வந்து நீங்க சரியா அமைச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சர்க்கரை நோய்
பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட்டு வெளியில வர முடியும். அதே மாரி தைராய்டு பிரச்சனைகள நமக்கு வராம தவிர்க்க முடியும். இந்த கேன்சர் நோய்ங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சர்வ சாதாரணமா ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த கேன்சர வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருனாலயுமே ஒழிக்க முடியல. அதுக்கான உடல் நலத்துல இருந்து, மனநலத்துல இருந்து, நம்ம வந்து பணத்துல இருந்து எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள். அப்படி இருந்துமே நம்ம வந்து உடம்ப வந்து ரொம்ப வருத்தக்கூடிய சூழ்நிலைகள். இது எல்லாமே வந்து இந்த கேன்சர் பிரச்சனையினால ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ங்க. இந்த கேன்சர் பிரச்சனைய வந்து நம்ம பிடிபட்டு வெளியில வரணும், வராம தடுக்கணும் அப்படின்னாக்க, நமது வீட்டினுடைய தென்கிழக்கு, முக்கியமாக கிழக்கு பக்கம். இந்த கிழக்கு பக்கத்த வந்து நீங்க சரியா அமைச்சுட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து இந்த கேன்சர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியில வந்துர முடியுங்க. அதே மாரி இந்த ஆண்களுக்கு வந்து இந்த கல்லு, கிட்னில வந்து கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்ல வந்து நம்ம எடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, அதுவும் வந்து தென்கிழக்கு மூலை தாங்க. அதே மாரி இந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாவே, நமது வீட்டினுடைய வடமேற்கு மூலைங்க. அந்த வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்புல வந்து ஏதாவது வந்து தவறு இருந்துச்சு அப்படின்னாக்க, நம்ம கால் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து தவறுதல் ஏற்படும். உடல்நிலையில வந்து ஏதாவது கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைங்க. அதே மாரி நம்ம வந்து தலையிலயோ, அல்லது வீட்ல இருக்கிற தலைவர்களோ, அல்லது நம்ம வீட்ல இருக்கிற மூத்த குழந்தைகளோ பாதிக்கப்படுறாங்க, அல்ல மனநிலைக்கு வந்து உட்படுறாங்க அப்படின்னாவே, நமது வீட்டினுடைய வடகிழக்கு மூலைங்க. இந்த வடகிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து சரியா இல்ல அப்படின்னாக்க, நம்ம ஏகப்பட்ட சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுங்க. நமக்கு அதாவது வந்து முக்கியமா தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்ப எல்லாத்துக்குமே வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரா இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த வருமானம் சீரா இருக்கணும் அப்படின்னாவே, நமது வீட்டினுடைய வடமேற்கு மூலை சரியா இருக்கணும். அதே மாரி நெறைய பேர்த்துட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க, பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா, அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த நோய்கள வந்து தீர்க்க முடியாத சூழ்நிலைகள். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அது எல்லாமே நம்ம நோய்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே, நம்ம வீட்டுக்குள்ள வந்து சூரிய ஒளி வரக்கூடிய சூழ்நிலைகள வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. இந்த சூரிய ஒளி சரியான முறையில வரல அப்படின்னாவே, கண்டிப்பா வந்து நம்ம உடல் நலத்தில வந்து ஏதோ ஒரு நோய்கள ஏற்படுத்தி குடுக்கும். அதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனையுமே, அதாவது ரத்த சிகப்பணுக்களா இருக்கட்டும், வெள்ளை அணுக்களா இருக்கட்டும், இது சராசரியான அளவுகள்ல வந்து நமக்கு இருக்கணுங்க. இந்த சராசரியான அளவுகள் இல்ல, நமக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் குறையுது அப்படின்னாவே, நமக்கு வந்து சர்க்கரை நோய்களோ, அல்லது இந்த மஞ்சக்காமாலைகளோ, அல்லது நம்மள வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட நோய்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாகுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னாவே, நமது வீட்டினுடைய தென்கிழக்கு, அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, கிழக்கு பக்கங்க. அதே மாரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ, அல்லது கூட்டாளிகளுக்குள்ளேயோ இந்த சண்டை சச்சரவுகள் வருது. அதனால வந்து பிரிவினைகள் ஏற்படுது அப்படின்னாவே, நமது தெற்கு பக்கங்க. இந்த தெற்கு பக்கம் வந்து சரியான முறையில இல்ல அப்படின்னாவே, அது அண்ணன் தம்பியா இருந்தாலும், அல்லது நம்மள ஒரு தொழில் கூட்டாளிகளா இருந்தாலும், ஒரு நண்பர்களாக இருந்தாலுமே, அந்த தெற்கு பக்கம் வந்து சரியா இல்ல அப்படின்னாக்க, கண்டிப்பா வந்து பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் கூடிய சூழ்நிலைகள வந்து ஏற்படுத்தி குடுத்துருங்க. அதாவது ரொம்ப நாள் நண்பர்களாக இருந்தாலுமே, அந்த தெற்கு பக்கம் சரியா இல்லன்னா அப்படின்னாவே, நம்ம வந்து அந்த பிரிவினைகளை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய சூழ்நிலைகள வந்து உங்களுடைய வீடு ஏற்படுத்தி கொடுக்கும். நமது வீடு தான் நம்மளுடைய உயிர், நம்மளுடைய மனம். இது எல்லாமே நமது வீட்டினுடைய அமைப்பு எந்த மாரி இருக்கோ, அதனுடைய அமைப்புக்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இந்த வாழ்க்கையிலிருந்து கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில வரணும் அப்படின்னாக்க, உங்க வீட்டினுடைய கட்டமைப்பு சரியான முறையில சீரா இருந்துச்சு அப்படின்னாக்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சீரோடும் அமையும். வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ, இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள வந்து பட்டீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில வரணும் அப்படின்னாக்க, நமது அகத்தியர் ஜோதிட ஆராய்ச்சி மையம் மூலியமாகவும், விஸ்வகர்மா வாஸ்து முறைப்படியும், நமது வாஸ்து முறைப்படி நீங்க கட்டமைப்பு சீரான முறையில சரியா அமைச்சுட்டீங்க அப்படின்னாவே, உங்களுடைய இத்தன நாள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 8929888839. அதனுடைய தீர்வு என் கையில், முடிவு உங்கள் கையில். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.